அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதுங்க. இந்த நிலையில இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்த சீனா பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் கவனம் பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகாரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்து சீனா பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் கவனம் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் கடத்தப்படுறதாகவும் இந்த கடத்தலுக்கு தலைமையாக மதுரோ இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை அமெரிக்க ராணுவம் கைது செய்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சீனா வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியும் இருக்கிறது. மேலும் வெனிசுலா நிலவரத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. வெளியுறவுத்துறை விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும், அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், வெனிசுலா அரசாங்கத்தை கவிழ்ப்பதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவை நேரடியாக வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தின் தெளிவான மீறல் அப்படின்னும் சாடியிருக்காங்க. இந்த அறிக்கையில் சீனா ஷின்பாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. இந்த வார்த்தையை இதற்கு முன் ஈரான் மீதான தாக்குதலின் போது கூட சீனா பயன்படுத்தலை. உலக தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதுதான் இதற்கு முன்பு சீனா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த வார்த்தைக்கு அமெரிக்கா ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்று வெனிசுலா அதிபரை கடத்தியவர்கள் நாளை சீனா அதிபரையோ ரஷ்ய அதிபரையோ கடத்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்க முடியும்? எனவேதான் சீனா இந்த விஷயத்தை ஆழமாக பார்க்குகிறது. அதன் வெளிப்பாடுதான் ஷின்பாய் ஷுங்கிங் அப்படிங்கிற வார்த்தையின் பயன்பாடு என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் இந்த விவகாரத்தில் காட்டமாக கருத்து தெரிவித்திருந்தது. அமெரிக்காவின் ஆயுதம் ஏந்திய ஆக்கிரமிப்பு செயல் என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருந்தது. சீனாவும் ரஷ்யாவும் இதை சீரியஸாக பார்க்க காரணமும் இருக்கிறது. வெனிசுலாவின் எண்ணெய் வளம் கைப்பற்றப்பட்டால் அது அமெரிக்காவின் ஆயுத விரிவாக்கத்திற்கு ஊக்கம் கொடுக்கும். உக்ரைனுக்கு இதுவரை இல்லாத அளவிலான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கும். இதன் மூலம் ரஷ்யாவை கட்டுப்படுத்தும். அடுத்தபடியாக ஈரானை மொத்தமாக காலி செய்யவும் தயங்காது. ஈரான் போனா சீனா தடுமாற வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக சீனாவையும் ரஷ்யாவையும் கட்டுக்குள்ள கொண்டு வர அமெரிக்கா முயற்சிக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கடந்த 3ஆம் தேதி அவரை அமெரிக்க அரசு சிறைபிடித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து உலகின் பல்வேறு நாடுகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தே அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கைக்கு எதிராக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சீனா அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நேற்று பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி எந்த நாடும் உலகின் காவலராக செயல்பட முடியாது, அதை நாங்கள் எப்போதும் நம்பியதும் கிடையாது, எந்த நாடும் தன்னை உலகின் நீதிபதி என்று கூறிக்கொள்வதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது, அனைத்து நாடுகளின் இறையாண்மையையும் பாதுகாப்பும் சர்வதேச சட்டத்தின் கீழ் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்காரு. சமீப ஆண்டுகளாக பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும்
வெனிசுலா நாட்டுக்கான பொருளாதார தடை உள்ளிட்ட பல தடைகளை தீவிரப்படுத்தியிருக்குங்க. அப்போது உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடான சீனா 2017ஆவது ஆண்டுல இருந்து வெனிசுலாவிற்கு ஒரு பொருளாதார உயர்நாடியாக இருந்து வருகிறது. சமீபத்தில் கிடைத்த தரவுகளின்படி 2024ஆவது ஆண்டுல கச்சா எண்ணெய் உள்ளிட்ட சுமார் $1.6 பில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய பொருட்களை சீன அரசு வெனிசுலாவிடமிருந்து வாங்கியிருக்காங்க. சீன வெளிநாட்டு நிறுவன முதலீடுகளை கண்காணிக்கும் அமெரிக்கன் என்டர்பிரைசஸ் இன்ஸ்டிடியூட் என்ற குழுவின் தரவுகளின்படி சீன அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் 2018ஆவது ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்குள் வெனிசுலாவில் சுமார் $4.6 பில்லியன் முதலீடு செய்திருக்கின்றன. இந்த நிலையில தான் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் கைது நடந்தேறியிருக்கிறது. வெனிசுலா அரசு தற்போதைக்கு அமெரிக்கா மேற்பார்வையிடும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. அப்படிங்கிறதுனால வெனிசுலாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான சுமார் 50 ஆண்டு கால ராஜதந்திர உறவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்ததற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதுல ரஷ்யா பாத்தீங்கன்னா வாஷிங்டனின் இந்த முடிவு கண்டனத்திற்குரியது. வாஷிங்டன் கூறும் காரணம் அவர்கள் செய்த காரியத்தை நியாயப்படுத்தாது, நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை தாண்டி இதுல அரசியல் வெறுப்புணர்வு தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுரோ மற்றும் அவரது மனைவி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டது குறித்து அமெரிக்கா உடனடியாக விளக்கம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் இராணுவ தாக்குதல் கடுமையான கண்டனத்திற்குரியது. இது அந்த நாட்டின் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அப்பட்டமாக மீறுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலம்பியா அதிபர் குஸ்டோவோ பெட்ரோ, இது லத்தீன் அமெரிக்காவின் இறையாண்மை மீதான தாக்குதல், ஏற்கனவே இடம்பெயர்வு போன்ற அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் வெனிசுலாவின் அண்டை நாடுகள் இந்த தாக்குதலால் மிகப்பெரிய மனிதநேய பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் இருதரப்பினர் இடையேயும் ஓர் அமைதியான முடிவை எடுக்க பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் பேச வேண்டும், எங்களுக்கு இந்த விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எனக்கு தெளிவாக புரிகிறது. ஆனா எப்போதுமே சர்வதேச சட்டங்களை காக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்து அமெரிக்காவிற்கு கொண்டு சென்றுள்ளது அமெரிக்காவின் ட்ரம்ப் அரசு. அமெரிக்கா நேரப்படி நேற்று நள்ளிரவுல சிறைபிடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி எப்படி சிறைபிடிக்கப்பட்டனர் என்கிற தகவல் தற்போது வெளியாகியும் இருக்கிறது. வெனிசுலாவின் தலைநகரம் காரகஸ் அருகே இருக்கக்கூடிய பலமான பாதுகாப்புகள் கொண்ட டியோனா கோட்டையில நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் உறங்கி கொண்டிருந்திருக்காங்க. அப்போது டியூனா கோட்டையில் நுழைந்த அமெரிக்க இராணுவ படை மதுரோ மற்றும் அவரது மனைவியை பெட்ரூமிலேயே சிறைபிடித்திருக்காங்க. மிகுந்த இராணுவ பாதுகாப்பு இருக்கக்கூடிய டியூனா கோட்டையில் அமெரிக்க இராணுவம் நுழைந்தது, அதிபரையும் அவரது மனைவியையும் கைது செய்தது என அனைத்தும் அரை மணி நேரத்திற்குள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தகவலை CNN செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்காங்க. ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்தின் தொலைபேசி நேர்காணல்ல இந்த விஷயத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்பே கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியும் இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில ட்ரம்ப் மதுரோவை சிறைபிடிக்கும் போது அவர் ஒரு கோட்டையில இருந்திருக்காரு. அந்த ஆபரேஷன்ல அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம். 2 பேர் காயமடைந்திருக்காங்க, ஆனா அவர்களுமே தற்போது நன்றாக இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. தற்போது வெளியாகி வரக்கூடிய தகவல்களின்படி வெனிசுலா மீதான தாக்குதலும் அதிபர் சிறைபிடிப்பு சட்டென நடந்த விஷயம் கிடையாது. அனைத்தும் பக்காவாக திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பின் சிறிய குழு ஒன்று கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே வெனிசுலாவில் இருந்து வந்திருக்கிறது. அவர்கள் மதுரோவின் தினசரி நடவடிக்கைகளை தொடர்ந்து ரிப்போர்ட் செய்து வந்திருக்காங்க. அடுத்ததாக மதுரோவின் டியூனா கோட்டை போன்ற சைட் ஒன்றை அமைத்து அவரை கைது செய்ததற்கான ஒத்திகைகளை பார்த்திருக்கிறது அமெரிக்க இராணுவ படை. மதுரோவிற்கு மிக நெருக்கமான நபர் ஒருவர் அமெரிக்காவின் ஆளாம். அவர்தான் ஆபரேஷனின் போது மதுரோ சரியாக எங்க இருக்கிறார் என்பதை காட்டி கொடுத்திருக்கிறார்.
ட்ரம்ப் 4 நாட்களுக்கு முன்பே இந்த ஆபரேஷனுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ஆனா வெனிசுலாவில் காலநிலை சரியில்லாததால ஆபரேஷன் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். புளோரிடா பாம் பீச்சில் இருக்கக்கூடிய மார்கெலோ கிளப்பில் இருந்து கொண்டே மதுரோ சிறைபிடிப்பை ட்ரம்ப் லைவாக பார்த்து மிரக்காராம்.